Hi guys, நான் தான் உங்கள் மிஸ் நித்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ப்ரீ saree pleating வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நான் saree வந்து அயர்ன் பண்ணாம pleats எப்படி எடுக்கிறதுன்னு தான் சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இந்த ப்ளூ சாரிக்கு தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து வியர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு காட்டன் சாரீ தான். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு அயர்ன் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பயம் சொல்லலை. ஏன்னா நான் எதுனா போட்டு தீச்சிருவேன் அப்படின்னு கொஞ்சம் பயம். இன்னொன்று வந்து பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து அயர்ன் பண்ண மாட்டேன். இந்த சாரீ மடித்து வச்சது அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக எப்படி அயர்ன் பண்ணாமல் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய விஷயத்தையே வந்து எனக்கு பின்னாடி நான் மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் பார்க்க ரெடியாக இருங்க. என்னென்னா இங்கே பாருங்க, ஃபுல்லாக அது அம்மாவோட மிஷினு. அதுக்கு மேலே அப்படியே என்னோடய திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். எங்கள் அம்மா அதை பார்த்துட்டாங்கன்னா கத்திகிட்டே இருப்பாங்க, சும்மா சும்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து குப்பை மாதிரி இங்கே கொட்டி வைக்கிறேன்னு. ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்தை நான் இப்போ மறைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதெல்லாம் போயிட்டு நான் கிளியர் பண்ணணும். ஏன்னா மேலே இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து இப்படியே காமிச்சிடலாம், கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து அங்கே தான் வச்சு நம்ம சரி பண்ணணும். ஸோ வந்து அதை போயிட்டு க்ளீன் பண்ணுவோம். ஆல் கிளியர். இப்போ ஓகே, டன். ஸோ சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சது அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவும் மெஸ் ஆகலை, அவ்வளோவா எதுவும் கலையில. அண்ட் நான் வந்து இப்போது சேஃப்டி பின்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வந்து முந்தானி தான் மடிக்கணும். இதில் வந்து நான் பார்டர் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முந்தானி இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். இது வந்து இந்த சைட் ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா இங்கே எண்டாக இருக்கிறது வந்து இந்த சைட் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ இங்கே ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பின் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பின் போடணும். ஸோ எனக்கு இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. பின்னாடி வந்து முன்னாடியும் லென்த் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த பிளேஸில் வந்து பின் போடுறேன். அண்ட் தென் இப்போ என்னென்னா முந்தானிக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேயர் இதுதான் வந்து மேலே இருக்கும் இல்லையா. ஸோ இது மட்டும் இந்த லேயர் அப்படியே இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எண்டு நம்மளோட ஒரு சுத்துக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸோ இவ்வளோ கிளாத் ஒரு சுற்று விட்டதுக்கப்புறம் நான் ஸோ இங்கேருந்து இப்போ நான் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இதெல்லாம் அப் அண்ட் டவுனாக இது வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கணும், அதுக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் அப் சைடாக போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓகே, டன். ஸோ என்னோடய ப்ளீட்ஸ் வந்து இப்போ ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு பின் போட போகிறோம். நார்மலாக ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து இப்படி தான் இருக்குது, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல். ஸோ இப்போ நாம் வந்து இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஒரு பின் போட்டு அப்புறமா தான் நம்ம கையில் தேய்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அயர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப் அண்ட் டவுன் வந்து பின் போட்டாச்சு. ஆக்சுவலாக நான் டேபிள் மேலே ப்ளீட்ஸ் எடுக்கலான்னு அவ்வளோ வேலை பண்ணேன். ஆனால் அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அங்கே ப்ளீட்ஸ் எடுக்க முடியல. அண்ட் இப்போ நம்ம வந்து எப்படி ப்ளீட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா ஸோ நம்ம பின் போட்டுட்டு நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரப் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து ப்ளீட்ஸ் டைரெக்டாக நமக்கு நல்லாவே வந்துடும். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு ஏன் சாரீ அயர்ன் பண்ணுறது பிடிக்காதுன்னா நம்ம அயர்ன் பண்ணிட்டோன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸாக ஆயிரும். அது அந்த சாரீ வந்து ஒரு வேவியாகவே தெரியாது. ஸோ அது ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸாக வந்து அந்த ஒரு சாரீக்கான ஒரு யூனிக் லுக்கே இருக்காது. ஸோ அதுக்காகவும் நான் சாரீ வந்து அயர்ன் பண்ண மாட்டேன். நம்ம இப்படி கையிலே ரப் பண்ணி விட்டோன்னா அது ரொம்ப ஃப்ளாட்டாகவும் ஆகாமல் ரொம்ப மெஸ்ஸாகவும் இல்லாமல் ஒரு மாட்ரேட் குட் லுக் இருக்கும்.
இப்போ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வியர் பண்ணிக்கலாம். அயன் பண்ணாததுனால வந்து அவ்வளோவா நம்ம இன்றைக்கி ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து வியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கசங்கி போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இங்கே முந்தானியும் கீழே டவுனில் இருக்கிற ப்ளீட்ஸும் மட்டும் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அது ஃபோல்ட் பண்ணுறது வந்து நம்ம அயன் பண்ணாததுனால கரெக்டாக வராது. அண்ட் அது சொல்லப்போனால் எனக்கு அது அவ்வளோவா தெரியவும் தெரியாது. எனக்கு கரெக்டாக வரல. ட்ரை பண்ணேன், எனக்கு கரெக்டாக வரல. ஸோ இப்போ நான் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டேன். ஸோ சாரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியர் பண்ணி காமிக்கிறேன். 5 minutes later. ஃபைனலி நான் சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். அண்டு ஃபேன் இல்லாதனால வேக்குது. ப்ளஸ் மேக்கப்பும் போட்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அப்படியே ரீல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து மடிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அயன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ சாரீ அவுட்லுக் ஃபுல்லாக வந்து வேணும்னா ஃபோட்டோ போட்டு காமிக்கலாம். ஸோ நான் அப்படியே ரீல் எடுத்துகிட்டு வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். until then this is bye bye from உங்கள் மிஸ் நித்யா. நான் லாஸ்ட் டைம் சாரீ பிக் எடுத்த பிளேஸ்லேயே தான் உட்காந்துருக்கேன். இங்கே இந்த தொட்டி இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஷேடோ இருக்குது. மீதி சுற்றி மொட்டை மாடி ஃபுல்லாக வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்களா நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த சைடு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நான் இங்கே இல்லாமல் எங்கேயோ இருந்து பேசிகிட்ருக்கேன் லூஸு.